ஜியோ போன வருஷம் மட்டும் 92,015 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 130 கோடி மக்கள் தொகையில் வெறும் 55 லட்சம் குடும்பம் தான் மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியுது. 5000 கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ண தெரிஞ்ச இவங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்த இல்லை, சிந்திக்க மட்டுமே. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முகேஷ் அம்பானியோட பையன் அனந்த் அம்பானியோட கல்யாணம் 5000 கோடி ரூபா செலவில் பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு சின்ன மென்டல் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நம்ம நாட்டோட பொருளாதாரமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Anand. Oh yes. And he's the one who loves animals. He doesn't love, yes. He's obsessed. He's a one-man army and he saves these animals from the slaughterhouses. இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அனந்த் அம்பானி ரொம்ப நல்லவர், எல்லா உயிரை பற்றியும் கவலைப்படுறவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையான்னு சொல்லி பார்ப்போம். ये पैसे की बात है नहीं, ये सेवा की बात है और ये बहुत कम लोगों को ये मौका मिलता है. இது காசை பற்றின விஷயம் இல்லை, எல்லா உயிர்களுக்கும் சேவை பண்ணுறது, எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. என்னது, காசெல்லாம் ஒரு விஷயமே இல்லையா? 5000 கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ண தெரிஞ்ச இவங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போ இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 3000 4000 குழந்தைங்க தினமும் ஊட்டச்சத்து குறைபாடுனால இறந்துருக்காங்க. நல்ல தரமான உணவுகள் நினைச்சா கொடுக்கலாம், அவங்க வெட்டிங் கிஃப்டா அப்படி பண்ணியிருந்தா அவங்க பெரிய சல்யூட் கொடுத்துருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா, என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களோட வெட்டிங் இன்விடேஷன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு வெட்டிங் இன்விடேஷனே 6 லட்ச ரூபாலேருந்து 7 லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த இன்விடேஷனு, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தாங்க. பட் எப்படியோ சோஷியல் மீடியா ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த இன்விடேஷனை ஓப்பன் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு கோவில் மாதிரியே இருக்குது. உள்ளே பார்த்தோன்னா சில்வரில் மேலே செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்க சாமிலாம் கோல்டில் செஞ்சுருக்காங்க. மொத்தம் 4 சாமி, பிள்ளையார், கிருஷ்ணர், ராமர்னு எல்லாரையும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதுக்கு கீழே இருக்க ட்ராவில் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி சில்வர் கவரில் ஒரு இன்விடேஷன் வச்சுருக்காங்க. இதில் தான் அதுக்கான வெல்கமிங் இன்விடேஷன் இருக்குது. இங்கே பெரும்பாலான மக்கள் ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா இருந்தால் ஒரு கல்யாணத்தையும் நடத்தி முடிக்கிறாங்க. ஆனால் இவங்க ஒரு இன்விடேஷனே 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா செலவு பண்ணி பண்ணுறாங்கன்னா அது சாதாரணமாக ஏற்கக்கூடியது இல்லை. அடுத்து இவங்க கல்யாணத்துக்கு வந்திருக்க ஸ்டார்ஸ் எல்லாம் பற்றி பார்க்கலாம். ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் ஷாருக் கானில் ஆரம்பித்து அமீர் கான், அமிதாப் பச்சன், அதேமாதிரி ஃபீமேல் ஆர்டிஸ்ட் தீபிகா படுகோன்லேருந்து எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் ஆக்டர் தோனி, அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இப்படி லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குது. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட ஜஸ்டின் பீபர் அமெரிக்காவிலேருந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போயிருக்காரு. அதுக்கு கிட்டத்தட்ட 80 கோடியிலேருந்து 100 கோடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரட்டை உசர் போட்டு ஆடுறாள் இவன் தான் அந்த ஜஸ்டின் பீபர். அப்புறம் இந்த WWE பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்கவரை தெரியும். அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப்போட பொண்ணு வந்திருக்கு. இப்படி லிஸ்ட்டு பெருசாக ஆகிட்டே இருப்போது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு 2 நிமிஷம் தலை சுற்றிடுச்சு. அதேமாதிரி இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சமோ எத்தனை கோடியோன்னு தெரில, பட் பயங்கரமாக இருக்குது இந்த கேக்கு. நம்ம ஊர்லாம் அதிகபட்சமாக பட்டு சாரி தான் காஸ்ட்லியாக பார்ப்பாங்க. ஆனால் இங்கே அவங்க ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா கோல்டுலேயே செஞ்சுருக்காங்க. இதுவே கிட்டத்தட்ட 250 கோடியும். இதெல்லாம் பார்க்கும்போது 5000 கோடி ரூபான்றது ஜஸ்ட் ஒரு கணக்குக்காக அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே பே பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி. இந்த 5000 கோடின்றது முகேஷ் அம்பானியோட 0.5%, அதாவது அவரோட வெல்த்லேருந்து வெறும் 1%ஓட பாதி அளவுக்கு தான் அந்த 5000 கோடின்றது. ஜியோ போன வருஷம் மட்டும் 92,015 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. அதில் ப்ராஃபிட் மட்டும் பார்த்தோன்னா 17,328 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்களே, இதெல்லாம் ஜியோ அம்பானியோ இல்லை அனந்த் அம்பானியோ தனிப்பட்டு அவங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச காசா? இது எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு ரீசார்ஜ் பண்ணுற காசு தான். இது போன வருஷத்தோட ரிப்போர்ட்டு. அப்போது இந்த வாட்டி ஒரு 22% ஹைக் பண்ணியிருக்காங்க. அப்போது இதுலேருந்து கண்டிப்பாக 22% ஹைக்காக தான் இந்த வருஷத்தோட ரெவன்யூ இருக்க போகுது. இப்படி சம்பாரித்து இந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுறாங்க பாருங்க. ஒரு மனுஷனுக்கு பணம்ன்றது ஒரு டூல் தான் நம்ம வாழ்க்கையில செயல்படுறதுக்கு. அதாவது அளவுக்கு அதிகமான பணம் வந்துருச்சுன்னா அந்த பணம் நம்மளே விழுங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மைதான். இப்படிப்பட்ட மக்களுக்கு கழுத்து வரையும் காசு வந்த அப்புறம் தன்னை என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படிலாம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 130 கோடி மக்கள் தொகையில் வெறும் 55 லட்சம் குடும்பம் தான் மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே
மேலே சம்பாதிக்க முடியுது. நீங்கள் மாதம் 25,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறீங்கனாலே டாப் 10% இருக்கீங்கன்னு அர்த்தம். லட்சத்தில் சம்பாதிக்கணுன்றது நம்மளோட கனவாக இருக்குது. ஆனால் இங்கே இவங்க கோடி கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது, வந்து விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது. இப்போ இதுல நம்ம மக்களாகிய நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறோம். எல்லா மக்களுக்கும் படிப்புன்றது ஒரு அத்தியாவசியமான விஷயம். ஆனா இந்த படிப்பு மூலியமா நம்ம மக்களுக்கு என்ன சொல்லி தரணும்? காசோட வேல்யூவை எத்தனை குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரோம்? அடுத்து வர தலைமுறைக்கு அந்த காசு எப்படி கையாளுறதுன்னு சொல்லி தரோமா அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போ ஜப்பான்ல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய சிஇஓ இருக்கலாம், அவங்க எல்லாருமே வந்து சின்ன வயசுல இருந்து அடிப்படையில் மக்கள் மீது உள்ள பற்ற சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சரிசமம் அப்படின்றதையும் சொல்லித்தராங்க. இப்படிப்பட்ட பண்பு வந்து எல்லா மக்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்குலேருந்தே நம்ம சொல்லித்தரணும். அப்படின்னா தான் நம்ம நாட்டோட வளர்ச்சி சீராக இருக்கும். இவரோட ஃபேமிலி வெல்த் மட்டுமே இந்தியாவோட ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா 2.6% இருக்குது. அதே மாதிரி அதானியோட இது பார்த்தீங்கன்னா 1.6% இருக்குது. இப்போ நார்த் இந்தியாவில் இருக்க மீடியாவே பெரிய இது வந்து அம்பானி அதானி கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பானில் பார்த்தோன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க படிக்கிற ஸ்கூலை வந்து அவங்களே சுத்தம் பண்ணுறது, இதை மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம நாட்டுக்கும் வரணும். அப்போ தான் வந்து எல்லா மக்களுக்கும் என்ன வழின்னு தெரியும். இப்போ கொரியாலாம் பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ பெரிய பணக்காரனா கூட இரு, 18 வயசு ஆனோடனே 2 வருஷம் கம்பல்சரியாக ராணுவத்தில் போய் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நம்ம நாட்டில் சிஸ்டம் வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பணக்காரங்க எப்பயுமே க்ளோஸ் ரூமில் வாழ்கிறாங்க. இதனாலே சராசரி மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியல இவங்களால. அவங்க இப்போ அவரோட வீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 கோடி. எவ்வளோ 16,000 கோடி நம்ம வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாது. இங்கே வந்து நம்ம சராசரியாக ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா வீடு கட்டுறதுக்கு பல வருஷம் லோன் எடுத்து கட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் அவர் வந்து அசால்ட்டாக 16,000 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 6 ஃப்ளோருக்கு கார் பார்க்கிங் மட்டுமே. அந்த 6 ஃப்ளோர் கார் பார்க்கிங்குமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 6 மாடியில் இருக்கிற காரில் அவர் எத்தனை காரில் பயணிச்சிருப்பாருன்றது சந்தேகம் தான். எல்லா மனுஷனும் நினச்சா அவர் ஒரு காரில் தான் போக முடியும். நம்ம உடம்பை ஸ்ப்ளிட் பண்ணி என்ன தனித்தனியாக ஒரு கார்லேயே போக முடியும்? ஒரு மனுஷனுக்கு ஒரு காருக்கு மேலே என்ன தேவை அப்படின்னு நமக்கு தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ ரூம்னு தனியாக ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமில் பார்த்தோன்னா ஃபுல்லாக ஸ்னோவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், நார்மலாகவே நம்ம ஒரு ஏசி போட்டோன்னா நம்ம வீட்டில் இருக்க அந்த ரூமை கூல் பண்ணுறதுக்கு வெளியே எவ்வளோ ஹீட் தள்ளுது. இப்போ இந்த ஸ்னோ ரூம்னு வச்சுருக்காங்க, அப்போ அவ்வளோ ஹீட்டு வந்து வெளியே தள்ளுது. இவர் இருக்கிறது சிட்டியோட சென்டரில். அப்போ சுற்றி இருக்க மக்களுக்கு கண்டிப்பாக அந்த ஹீட் வேவ் பரவுமா பரவாதா? மேலே தண்ணி இருக்கா? பூமியை மொத்தமாக உறிஞ்சா எல்லாம் அங்கத்தானே இருக்கும். சராசரியாக ஒரு வீடு கட்டலாம் ஒரு 5 கோடி 10 கோடி, ஏன் அதிகபட்சம் ஒரு 50 கோடி வச்சுக்கோங்களேன். 50 கோடிக்கு மேலே ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற அவசியம் என்ன இருக்குது? ஒரு 10 பேர் வாழ்கிற குடும்பத்துக்கு 50 கோடி ரூபா வீடே வந்து பெரிய வீடாக இருக்கும். ஆனால் இவங்க வீடு கட்டியிருக்கிறது கிட்டத்தட்ட 16,000 கோடிக்கு செலவு பண்ணி இந்த வீடு கட்டியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு தான். அம்பானின்ற ஒருத்தட்டே இவ்வளோ காசு இருக்குன்னா தமிழ்நாடு பூரா எவ்வளோ இருக்கும்? இந்தியா பூரா எவ்வளோ இருக்கும்? இன்னுமே நம்ம நாட்டில் இத்தனை லட்சம் மக்கள் சரியான வீடு இல்லாமல் வாழ்கிறாங்க. இப்படி இருக்க நிலையில் ஒரு 16,000 கோடி ரூபாய்க்கு வீடு தேவையா? முகேஷ் அம்பானியோட ஒய்ஃபு நம்ம விளையாட்டாக வந்து நீயா நானால பார்த்துருப்போம். ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருப்பாங்க 365 நாளைக்கும் 365 சாரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஒரு நாள் போட்டு திரும்பி போட மாட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானியோட ஒய்ஃபு வந்து ஒரு வாட்டி ட்ரெஸ்ஸு போட்டாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை திரும்பி போட மாட்டாங்களாம். யோசிச்சு பாருங்கள், நம்மளால் இதை மாதிரி பண்ண முடியுமா? நினச்சா கூட பண்ண முடியாது. அப்படிப்பட்ட லக்ஸுரியஸான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க போட்டிருக்க ஒரு நெக்லஸ் மட்டுமே 500 கோடி ரூபா சொல்கிறாங்க. இந்த 500 கோடி ரூபாயில் பல பேரோட வாழ்க்கையை மாறலாம். இந்தியா ஏழை நாடில் அறிவு, அதனால எவ்வளவு ஏற்றத்தாழ்வு பாரு. ரிச் கெட் ரிச்சர், போர் கெட் போரர். பணக்காரன் இன்னும் பணக்கார ஆகிட்டு இருக்கா, ஏழை இன்னும் ஏழை ஆகிட்டு இருக்கா. அதை போல தான் எனக்கு தோணுது. இவங்களை நினச்சா கவர்மெண்ட் தடுக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இவங்களோட வெல்த்துக்கு இந்த கவர்மெண்ட்டே நினச்சா நைட்டு நினச்சா காலைல மாற்றிடலாம். அப்படி வெல்த்து வந்து இவங்ககிட்ட இருக்குது. இந்த கல்யாணத்துக்காக ஒரு நார்மல் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாற்றிருக்காங்க. இதெல்லாம் நம்மளால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. எத்தனை யுகமானாலும் எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும் மனுஷன் மாற தெரியாது. இந்த 5,000 கோடி ரூபாயில் நம்மளால் நினச்சா ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது பார்த்திங்கன்னா சோலார் பவர் பிளான்ட்டு, ஹைப்ரிட் பவர் பிளான்ட்டு, இப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி இருக்குது.
இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 மெகாவாட். இந்த 1000 மெகாவாட்ஸ்ன்றது ஒரு சின்ன அமௌண்ட் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டோட மொத்த பவர் டிமாண்டே வெறும் 15000 மெகாவாட் தான். ஆனால் 1000 மெகாவாட்டுன்றது கிட்டத்தட்ட ஒரு 7 சிட்டிலேருந்து 8 சிட்டிக்கு பவர் சப்ளை பண்ணலாம். சோலார்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் பண்ணாமல் ஒரு கல்யாணத்துக்காக ஒரு 2 பேர் சேர்றாங்க, அந்த கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறது சரியா அப்படின்னு சொல்லுங்கள். எவ்வளவோ குழந்தைகள் இன்னும் ப்ராப்பரான எஜுகேஷன் சிஸ்டம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு ஸ்மார்ட் எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வரலாம். நினச்சிருந்தா ஒரு ஸ்டேட்டோட எஜுகேஷன் சிஸ்டமே ரெவல்யூஷன் பண்ணி மாற்றிருக்கலாம் இந்த 5000 கோடி ரூபாயில். ரத்தன் டாடா நமக்கு தெரிஞ்சிருக்கோம், எல்லாருமே பேசியிருப்போம். பல கோடி வந்து நம்ம நாட்டு மக்களுக்காக செலவு பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியாது இந்த சிவநாடர் இந்தியாவிலே நம்பர் 1 டொனேஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம சிவநாடர் தான். நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேலே போன வருஷம் டொனேஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் அம்பானி எவ்வளோ பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 382 கோடி தான் டொனேஷன் பண்ணியிருக்காரு. 2000 கோடி எங்கே இருக்குது, 382 கோடி எங்கே இருக்குது. அதே இவர் பார்த்தோன்னா சிவநாடர் முகேஷ் அம்பானி அளவுக்கு பணக்காரர் கிடையாது. ஆனால் அவரோட வருமானத்துலேருந்து பெரிய அமௌண்ட்டை வந்து டொனேஷனாக பண்ணியிருக்காரு. இப்போது 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பெரிய பணக்காரங்க ஆகுறதுன்றது எதை வச்சு இருக்குது? நிறைய பணம் இருந்தால் பணக்காரனா? இப்படி லக்ஸுரியஸாக கல்யாணம் பண்ணால் பணக்காரனா? அதுதான் இல்லை. கண்டிப்பாக வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிக்கலாம். அதுலேருந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன அமௌண்ட்டை உங்களோட சுற்றி இருக்க வயசானவங்களுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ இல்லை முடியாதவங்களுக்கோ உதவி பண்ணுறது தானே வாழ்க்கையோட ஒரு தத்துவமே இருக்குது. தயவுசெய்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து பணத்தை எப்படி கையாளுறதுன்னு சொல்லித்தரணும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு எப்படி உதவி பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லித்தரணும். நம்ம ரிச்சாக வாழ்கிறோன்றதை எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு லக்ஸுரியஸாக பண்ணுறதே ஒரு மென்டல் ப்ராப்ளம் தான். சின்ன வயசுலேயே ப்ராப்பராக கைட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த மென்டல் ப்ராப்ளம்லேருந்து நம்மளை காப்பாற்றலாம். இதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Ashwant.